துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. இப்போ நாம் பார்க்க போகிற பதிவு பெண்களை பற்றிய ஒரு முக்கியமான பதிவாகும். இந்த தற்கால யுகத்தில் இது அவசியம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பதிவு. அதுவும் பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பதிவு. அதனால் இந்த பதிவை பெண்கள் ஒருவேளை ஆண்கள் பார்த்தால் பெண்களுக்கு சொல்லலாம், இல்லை பெண்களே தங்களுடைய ஜாதகத்தை வைத்து கொண்டு பார்த்து கொள்ளலாம். அதனால் எப்படிப்பட்ட ஜாதகர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படி என்பதை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப எச்சரிக்கையாக கேட்டு இதை மனசில் உள்வாங்கிங்க. ரொம்ப நல்ல சப்ஜெக்டு. பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலங்கள். அப்பமா பெண்கள் ஜாதகத்தில், இந்த ஜாதகத்துக்கு ஆண்கள் சம்பந்தப்பட்ட ஜாதகமே இல்லை, முற்றிலும் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஜாதகம். பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் பலமாக இருந்து ராகு அல்லது சனி இணைந்திருந்தாலும், அதாவது செவ்வாயோட ராகு சனி சேர்ந்திருந்தாலும், அல்லது அந்த பலமான செவ்வாயை ராகு அல்லது சனி பார்த்தாலும் கவர்ச்சியாக இருப்பார்கள். இது அவங்க தோற்றத்திற்குரிய ஒரு தன்மை. அப்போதானே பலரால் விரும்புறது ஏற்படும், ஒரு அட்ராக்ட் போல் ஏற்படும் இல்லையா? அதனால இந்த ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சனிக்கு தொடர்பு ஏற்படுத்தி, இந்த தொடர்பு இருந்தால் இப்படி இருந்தால் அவங்க கொஞ்சம் கவர்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு பலராலும் விரும்பப்படும் யோகம் உடையவர்கள். இப்படிப்பட்ட நிலையில் கோச்சார நிலையில், அதாவது இப்போ சனி பெயர்ச்சி ராகு பெயர்ச்சிலாம் வருது இல்லையா? இப்போ அவங்க சொந்த ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக ஒரு இடத்துல இருக்கும். அதை சனியை செவ்வாய் ராகு அல்லது சனி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ கோச்சார கலையில் சனி சுற்றி வரும்போது, சனி பயிற்சி ஆகும்போதோ இல்லை ராகுக்கு இது பயிற்சி ஆகும்போதோ, கோச்சார நிலையில் சனி அல்லது ராகு மேலே சொல்லப்பட்ட நிலையில் உள்ள செவ்வாயின் வீட்டிற்கு வரும் காலம், பெர்மனண்டா அந்த ஜாதகத்தில் இருக்கிற செவ்வாயுடைய வீட்டுக்கு இந்த பயிற்சியான கிரகங்கள் வரும்போது, அல்லது அந்த வீட்டை பார்க்கும் காலம் யாரு? சனி அல்லது ராகு. அந்த காலத்தில் ஆண்களுடன் பழகும் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடல் இச்சையால் ஏற்படும் ஆசையால் கற்பிற்கு பங்கம் ஏற்படக்கூடிய நிலைகள் கூட உருவாக்கி தரும். நிறைய பேர் பாய் ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரிலாம் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு அஃபிஷியலாக பல வகையில் நட்போடு பழகி கொண்டிருக்கிறார்கள். இந்த பழகிற பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ரொம்ப தோண்டி துரிவு இந்த பதிவு உங்களுக்கு தர வேண்டியது இருந்தது. அதனால்தான் இந்த பதிவை போட நேர்ந்தது. அதனால் இந்த காலம் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது திருமணத்திற்கு, அதுவும் பெண்களுக்கு மிகவும் ஏற்றதாக அமையும். பொதுவாகவே பெண்கள் கெட்டவங்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது, நல்லவங்களை நட்பாக வச்சுக்கிறது, எந்த விதத்திலையும் நல்ல செயலையே செய்கிறது, நல்ல விஷயம் சிந்திக்கிறது, இப்படி இருந்தாலே போதும். இந்த காலம் வரும்போது நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது, இவ்வளோதான். அதனால் பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் நான் எப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த காலம் எப்போ வருதுன்னு பார்த்துக்குங்க. இப்போ கூட சனி ராகு எங்கே இருக்குதுன்னு உங்கள் ஜாதகத்தில் பார்த்துங்க. அந்த சனி அல்லது ராகு உங்கள் செவ்வாயை பார்க்குதான்னு உங்கள் ஜாதகத்தில் எடுத்து வச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு வேலை நடைபெற்றிருந்தால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். ஒருவேளை நடக்கிற தசாநாதனும் அதற்கு சப்போர்ட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலமாகிவிடும். அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலத்தை மிகவும் எச்சரிக்கையாக கடந்து விட வேண்டும். இதுவரை உங்களிடம் உரையாற்றியது உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.